ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷனுக்காக நாங்கள் எங்கள் அம்மா ஊருக்கு வந்திருந்தோம். எங்கள் அம்மா நாளைக்கு போடுறதுக்கு ஒரு ப்ளவுஸ் புதுசு தச்சு கொடுறான்னு சொல்லியிருந்தாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு நைட்டோட உட்காந்து ஒரு ப்ளவுஸ் எங்கள் அம்மாவுக்கு தச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு காலையில் நாங்கள் ஒரு 4:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக போட்டு முடியும்னா விடிஞ்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா இங்கிட்டு சைடில் வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்காண்டி ஒரு பொங்கல் பானை போட்டு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஹாப்பி பொங்கல்னு சொல்லி எழுதிட்டோம். எழுதுக்கப்புறமா வந்துட்டு எங்கள் அம்மா பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு கரும்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே வாங்கலாம் நம்ம குளிச்சுட்டு வந்துடும்னு சொல்லிட்டு என் பொண்ணுங்களை சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த அடுப்பு வந்து எங்கள் அம்மாவே ரெடி பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை வச்சு தான் பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறமா எங்கள் அம்மா வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கு முன்னே என் பிள்ளைகளை குளிக்க வச்சிடும்னு சொல்லிட்டு வாங்கடான்னா அதுக்கு முன்னே பொங்கல் வந்து பொங்கி வந்துடுச்சு. கூப்பிட்டாங்க வேகமாக வந்து பொங்கல் சொல்லிட்டு என் பொண்ணுங்களாம் கத்திட்டு அதுக்கப்புறமா போய் குளிச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டோம். நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணேன்னு சொல்லுங்கள். என் பொண்ணுங்களோட புது ட்ரெஸ்ஸு இது தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நாங்கள் பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இந்த செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.